ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மினியேச்சர். இப்போது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா புளிச்சக்கீரை ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இதை செஞ்சும் கொடுக்கலாம். ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதில் அதிகமான மருத்துவ குறிப்பு இருக்குது. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரையை நம்ம சீசன் அப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா இப்போ இதில் ரோட்டோரங்கள்லாம் இது அதிகமாக முளைக்கும். இதை நம்ம வீட்டில் கூடயே இந்த செடியை நம்ம வளர்த்துக்கலாம். இப்படி தான் இருக்கும் புளிச்சக்கீரை. ஆனால் இதோட சத்து அதிகம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கும்போது மல்லி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தோடு உரிக்காமல். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதோட நான் கடுகு எடுத்து வச்சுக்கக்கூடிய வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதை நான் வேறு மிக்ஸி சாடிக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து அதே கடாயில் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையுமே நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் ஒரு 15 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோல் உரிக்காமல் நான் பூண்டை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவு கொறுப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். நான் அதே கடையில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பிகில் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய புளிச்சக்கீரையை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை சீக்கிரத்தில் நல்லா வதங்கிடும். இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா கல்லீரலில் உள்ள கழிவுகளாக வெளியேறும். உடம்புக்கு அவ்வளோ சத்து. இதை பெண் குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கீரையை டெய்லியும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அதிகமான மெடிசின் பெனிஃபிட் இதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த கீரையை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த மசாலா பொருட்களோட இந்த கீரையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொரிக்கட்டும். பாருங்கள், நான் மிக்ஸியில் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துடலாம். ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வெளியே வச்சு 1 மாதம் வரை யூஸ் பண்ணலாம். 1 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல நீங்கள் காரம் உப்பு டேஸ்ட் சரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நான் பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைசலை ஊற்றிக்கிறேன். புளி கரைசல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம ஊற்றிக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வரும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து ஊரை வந்து 1 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இப்போது புளிச்சாக்கீரை ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பெண் குழந்தை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அவங்களுடைய கருமுட்டை வந்து நல்லா வளர்ச்சி அடையும். அதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு வந்து இதை ஒரு டீஸ்பூன் எடுத்து சாதத்தில் கலந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கீரையை வந்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றிக்க அளவுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பரான சுவையான புளிச்சாக்கீரை ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே மினியேச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.